மூத்த பத்திரிகையாளர் முராரி அவர்களிடம் நாம் கேட்டறிவோம். வணக்கம் ஐயா. இந்த கர்நாடக அரசின் இந்த மேல்முறையீடு அது தொடர்பான செய்தியை நீங்க கூறுங்க. அது எதிர்பார்த்ததான் முதல்ல இருந்து ஆசிரியர் சொல்லியிருந்தாரு. இது அரித்மெட்டிக்கல் எரர் இல்லை, கூட்டு கணக்குகள் இது மட்டும் இல்லை, அது தவிர மற்ற நிறைய தவறுகள்லாம் இதில் இருக்கு. அதனால அப்பீல் பண்ணணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தாரு. அவங்க தான் ஹெசிடேட் பண்ணியிருந்தாங்க. லீகல் டிபார்ட்மெண்ட் ஒப்பீனியன் அதுன்னு கேட்டிருந்தாங்க. அட்வொகேட் ஜெனரல்னு சொல்லியிருக்காரு. இங்கேருந்து தான் கமிஷன் வந்திருக்கு. இதுக்கு மேலே நம்ம அப்பீல் போகலன்னா இட்ஸ் அமௌண்ட் கிரேட் மிஸ்கேரேஜ் ஆஃப் ஜஸ்டிஸ், அநீதி அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர். அதனால இப்போ அப்பீலில் போகிறாங்க. இப்போ எனக்கு கேட்குறது ஒரே ஒரு ரெண்டு கொஸ்டின் தான் இருக்குது. இப்போ கன்விக்ஷன் ஜெயலலிதா ட்ரையல் கோர்ட்டில் கன்விக்ட் சுப்ரீம் கோர்ட்டில் அவசரமாக இந்த அப்பீலை டிஸ்போஸ் ஆஃப் பண்ணணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு 6 மாதம் 8 மாதத்துல முடிச்சுட்டு அவங்க குற்றமற்றவர்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு மேலே அப்பீல் போகிறபோது அந்த சுப்ரீம் கோர்ட்டு அதே அவசரத்தை காட்டுமா? அதுதான் ஒரு ரெண்டாவது கொஸ்டின். இதில் எந்த அப்பீலில் இன்னொரு பெரிய கொஸ்டின் இருக்குது. ஹைகோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ட்ரையல் நீதிபதி முற்றுமே கரெக்டுன்னு சொல்கிறாரு. இவர் ஒரு தேதி சொல்லி 10% கரெக்டுங்கிறாரு. இது எதில் கணக்குன்னு எனக்கு தெரியல. அது தவிர கேல்குலேஷன் எரர்லாம் இருக்குது. அப்பேரண்ட் இன்ஜஸ்டிஸ் அதை அப்பீலபிள் தான். அது அங்கே போகட்டும். இதில் இன்னொரு என்ன பிரச்சனைன்னா, அப்பீலில் போனால் கூட ஆல்ரெடி இப்போ பை எலெக்ஷன் வரப்போது ஜூன் 23 இன்னைக்கு. அவங்க மக்களுக்கு ஆகுறங்கிறது அது வேறு, அவங்களோட ஊழலா இல்லையாங்கிறது அது வேறு. அது பிரச்சனையாக அங்கே பண்ணலை. ஏன்னா 2001 நீங்கள் பார்த்தா அதுக்கப்புறம் வின் பண்ணி தான் வந்துட்டு இருக்காங்க. அதுக்காக இதையும் ஒன்று சுற்றி பார்க்கறதுல அர்த்தம் இல்லை. பட் இன் ஸ்பைட் ஆஃப் தட் அப்பீலுக்கு வரப்போது இவங்க சீஃப் மினிஸ்டராக இருக்காங்களே கண்டினியூ பண்ணலாமான்னு கேட்டாங்கன்னா, அது அப்பீல் தான் இனிமேல் பண்ண வேண்டாம், அதை ஸ்டே பண்ண வேண்டாம் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவர் சீஃப் மினிஸ்டராக இருந்தால் கூட நாளைக்கு அவருக்கு எதிராக தீர்ப்பு வந்தால் உடனே அவர் பதவி இழப்பார். அதனால ஸ்டே கொடுக்க மாட்டாங்க. பட் அவங்களுக்கு ஜெயலலிதாவை பொறுத்த மட்டும் இந்த ஒரு அன்சர்டன்டி அப்படியே இருக்கும். சுப்ரீம் கோர்ட்டில் அவர் நிரபராதின்னு சொல்கிற மட்டும் அவரால் நிம்மதியாக இருக்க முடியாது. இதுதான் நிலைமை. ஐயா, இந்த வழக்கை பொறுத்தவரை கர்நாடக அரசின் அடுத்த கட்ட நகர்வு எவ்வாறு இருக்கும்? சுப்ரீம் கோர்ட்டில் போட்ட 3 மாதம் டைம் இருக்குன்றாங்க. இன்னும் டிலேவே பண்ணாட்டேன்னு நேற்று சொல்லிட்டாங்க அட்வொகேட் ஜெனரல். இது ஆல்ரெடி 1 மாதம் 2 மாதம் ஆகிடுது. 3 மாதத்துக்குள்ளே பண்ணணும். எதுக்காக டிலே பண்ணணும்? நீங்கள் உடனே பண்ணுங்க. ஏன்னா இங்கேருந்து தான் கன்விக்ஷன் அண்ட் அப்பீல் ரெண்டுமே இங்கே தான் முடிவாக இருக்குது. நம்ம தான் ப்ராசிக்யூஷன் ஏஜென்சி, நம்ம தான் உடனே பண்ணணும். ஏன்னா கரப்ஷன் இன் ஹை பிளேஸ்ன்னு சொல்லுவோம். விஐபிஸ் கரப்ட் பண்ணுறப்போ நம்ம பேசாமல் இருந்தோம்னா இட்ஸ் இந்த ராங் சிக்னல். அதனால நம்ம போன அரசியல் காரணங்களாக நம்ம பண்ணக்கூடாது, உடனே போகணுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அட்வொகேட் ஜெனரல் சொல்லியிருக்காங்க, லீகல் டிபார்ட்மெண்ட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ கர்நாடகா கவர்மெண்ட் அப்பீலில் போக போகிறாங்க. அதனால இப்போ அன்பழகன் போக வேண்டியதில்லை, சுப்பிரமணிய சாமி யாரும் போக வேண்டியதில்லை. ஏன்னா அவங்க தான் ப்ராசிக்யூட்டர், அவங்க போவாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் இட் வில் டேக் இட்ஸ் ஓன் டைம். இந்த மாதிரி அந்த அவசரமாக பண்ணணும்னு எனக்கு தோணலை. ஈவன் தென் ரொம்ப அன்டியூ டிலே இருந்ததுன்னா தென் இஸ் திஸ் சஸ்பிஷன். அப்பீல் 18 வருஷம் இழுத்த கேஸை அப்பீல் மட்டும் உடனே கேட்கணும்னு சொல்லி பண்ணி 1 மாதத்துக்குள்ளே பண்ணி 6 மாதம் 8 மாதத்துக்குள்ளே முடிச்சிட்டாங்க. செப்டம்பரில் இருந்த ட்ரையல் கோர்ட் ஜட்மெண்ட்டுக்கு அப்புறம் இப்போ உடனே வந்துருக்கு. அவ்வளோ அவசரம் காட்டுற போது இவருக்கு எதிரான அப்பீலையும் அதே மாதிரி காட்டணும். அப்போ தான் 2 பேர் எல்லா சைட்லையும் ஈக்குவலாக இருக்கான்னு அர்த்தம். அது பண்ணுவாங்களே தெரியாது. சுப்ரீம் கோர்ட் பார்க்கலாம். நன்றி ஐயா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.